ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே லட்டூஸ் வந்து வீட்டில் செய்ய போகிறோம். அதுவும் கடலை பருப்பு சுகரும் வந்தாலே போதுங்க. இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் மேக் பண்ணிடலாம். இப்போ லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் வந்து 200 கிராம் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்ல கை வச்சு 5 தடவை வந்து பிசைஞ்சு கொடுத்து கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி போட்டு ஒரு 2 மணி நேரம் சோக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சோக்காகி வந்துருச்சு. இப்போது வந்து நல்ல தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்ல கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சாலே போதும். இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு இந்த மாதிரி மொத்தமாக போட்டே எடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து ஹையாகவே இருக்கட்டும். 1 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணாலே போதும். ஒரு தடவை திருப்பி விட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. 2 பேட்சாக நான் வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃப்ரை பண்ணிட்ட அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறிட்ட பிறகு மறுபடியும் ஒரு ஜாரில் போட்டு நம்ம வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த லட்டு செய்கிறது ரொம்ப ஈஸியான வேலை தாங்க. ரொம்ப நேரம்லாம் டைம்லாம் எடுக்காது. ஒரு 15 நிமிஷம் தான் டைம் எடுக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாவே வந்திருக்கும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து நட்ஸ் எடுத்திருக்கேன். அது வந்து நெய்யில் வந்து ஒரு 3 ஸ்பூன் நெய் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், ஆனால் நெய் சேர்த்தா நல்ல மணமாக இருக்கும். நீங்கள் நட்ஸ் போடாமல் கூட வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவுக்கு 200 கிராம் அளவுக்கு சுகர் போட்டுட்டு நல்லா வந்து மெல்ட் ஆகட்டும். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பாயில் வந்துட்ட பிறகு கை வச்சு செக் பண்ணிங்கன்னா ஒரு கம்பி பதம் வரும். இப்போ நான் வந்து ஒரு ஃபுட் கலர் வந்து ஒரு பிஞ்ச் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை வந்து இதுக்குள்ளே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். சிம்பிளான அளவு தாங்க இது. 1 கப்பு பருப்பு எடுத்திங்கன்னா 1 கப் வந்து சர்க்கரை எடுத்துக்கணும். நெய்யில் வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் வந்து இதில் சேர்த்துட்டு நெய்யோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் ஆறுற வரைக்கும் வந்து ஸ்பூனை வச்சு லைட்டாக கிளறி கொடுத்துக்கோங்க. அப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்துட்ட பிறகு நம்ம உருண்டைகளை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். 200 கிராம் பருப்பும் 200 கிராம் சர்க்கரையும் வந்து சேர்த்து செஞ்சதுனால எனக்கு வந்து 15 லட்டு வந்து இதில் வந்துச்சு. எல்லாத்தையும் வந்து உருண்டை பிடிச்சாச்சு. லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெகுலராக என்னோடய வீடியோஸ் பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.